அதிமுகவின் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு நடிகர் விஜய். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடப்பாடி பழனிசாமி சொன்னார், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்ட்டு. திமுக வெற்றி பெற்றுச்சுன்னா தாவேக்காங்கிற கட்சியே இருக்காதுன்னு ஆர்பி உதயகுமார் சொன்னார். தாவேக்கா மட்டும் அதிமுக கூட்டணிக்குள்ள வந்துச்சுன்னா தூக்கி கொண்டாடுவோங்க அப்படின்னு செல்லூர் ராஜு சொன்னார். எங்கள்கிட்ட சரியான பயிற்சியாளர்கள் இருக்கிறாங்க, எங்களோட கூட்டணி சேருங்க, வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜேந்திர பாலாஜி சொன்னார். இவங்க சொன்னவங்க எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்குது தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு சிடி நிர்மல்குமார் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இன்ன வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியுடைய முதலமைச்சர் கனவுல மண்ணள்ளி மெதுவாக தூக்கி போட்டுட்டார். ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, அந்த 41 பேர் இறப்பை பயன்படுத்தி நடிகர் விஜய் அவர் அரசியல் இருக்க மாட்டார், ஒதுங்கிடுவார், போயிடுவார் அப்படின்லாம் சொல்லி எல்லாரும் பேசி எப்படியாவது ஒரு கூட்டணிக்குள்ள அவரை கொண்டு வந்தோம்னா அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம வெற்றி பெற்று நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கனவு இருந்தது. ஏன்னா அதிமுக அப்படி தான் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் வந்தால் தான் அதிமுக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவே வளர்த்து வச்சிருக்கிறார். அப்போ விஜய் வந்துட்டால் நம்ம ஜெயிச்சு வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தார். பல இடங்களில் இது திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்திகள்லாம் ஓரணியில் திரளுங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர் சந்திப்புலாம் நடத்தினார். இந்த எதுக்குமே வேலை இல்லாமல் போச்சு. எடப்பாடி பழனிசாமி பேசினதுக்கும் முன்னாள் அமைச்சர்கள் பேசினதுக்கும் எதுக்குமே வேலை இல்லை. நாங்கள் உங்களோட கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க தமிழக வெற்றி கழகம். ஆரம்பத்துலேருந்து அவங்க அதை தான் சொல்கிறாங்க. முதல் மாநாடாக இருக்கட்டும், இரண்டாவது மாநாடாக இருக்கட்டும், இந்த மக்கள் மத்தியில் நடக்கக்கூடிய அந்த சந்திப்புகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறது அப்படின்னா, கொள்கை ரீதியாக நாங்கள் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறோம், அரசியல் ரீதியாக திமுக எதிர்க்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் அந்த கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்தை பயன்படுத்தி எப்படியாவது உள்ளே இழுத்தெல்லாம் சொல்லி இருந்தாங்க. ஆனால் அவருடைய நிலைப்பாட்டில் நிலையாக இருக்கிறார். இந்த கரூரில் 41 பேர் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க குடும்பத்தை பூரா சென்னைக்கு அழைச்சி அவங்களுக்கு ஆறுதலை சொல்லி, உங்களுக்காக நான் இருக்கிறேன், தேவையானதை கேளுங்க, நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மனம் உருகி அழுது இருக்கிறாரு, மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இப்படியான தகவல்லாம் வெளியாகுது. இது தகவலாக வெளியில் வந்தது தான், அதிகாரப்பூர்வமாலாம் கிடையாது. ஆனால் அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் ஒவ்வொரு சேனலும் போய் செய்தியாளர்கள் போய் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்களை கையை பிடிச்சாரு, காலை பிடிச்சாரு, கெஞ்சினார், என்னால் தான் நடந்துச்சு. ஏன்னா விஜய்க்கும் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் இல்லையா, இல்லாமல்லாம் இருக்காது. நம்ம பிரச்சாரத்துக்கு போகிறோம், நம்மளை நம்பி வந்த மக்கள், நம்மளை பார்க்க வந்த ரசிகர்கள், நம்மளை பார்க்க வந்த தொண்டர்கள், இவங்கெல்லாம் எதிர்பாராத விதமாக அந்த கூட்ட நெரிசல் இப்படி சிக்கி இறந்துருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் ஒரு நெருடல் இருக்கும்ல. நம்மளால தான் இது நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருடல் இருக்கும். அதை எண்ணி எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு, இது தொட்டு கும்பிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தேவையானதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த விஷயத்தில் விஜய் பாராட்டலை. நம்ம இப்போ விஜய் மீது ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சுருக்கிறோம். இன்னும் களத்துக்கே போகாதவர், இது வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காதவர், இவர் எப்படி அரசியலுக்கு வரப்போகிறான்னு சொல்லி நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு மனுஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நமக்கு புலப்படும். ஒரு நடிகராக இருக்காரு, சினிமாவில் வர்றாரு, இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, மக்கள் எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க, ரசிகர்களும் எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. விஜய்க்கும் மக்கள் செல்வாக்கு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அது சும்மா மக்கள் செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் தூக்கி தூர போட்ட முடியாது. விஜய்க்கும் மக்கள் செல்வாக்கு இருக்குது. அதை எப்படியாவது நம்ம மக்களை சந்தித்து நம்ம வாக்குகளை வாங்கி நம்ம எப்படியாவது தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவரும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. சினிமாவிலேருந்து வராருன்னு சொல்கிறாங்க. சினிமாவிலேருந்து நிறைய பேர் வந்தவங்க தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கட்டும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களாக இருக்கட்டும், டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாமே சினிமா துறையில் ஒன்று நடித்தவங்களாக இருப்பாங்க, இயக்கியிருப்பாங்க, ஒரு கதை வசனம் எழுதியிருப்பாங்க, தயாரிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க வர்றாங்க. விஜய்க்குன்னு ஃபேன்ஸ் நிறையா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விஜய் மீது அந்தளவுக்கு அன்பு செலுத்துகிறாங்க. இன்றைக்கி 41 பேர் இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க விஜய் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்து பேசலை. அதை
அரசியல் ரீதியாக பேசுகிறாங்களா இல்லை உணர்வு ரீதியாக பேசுகிறாங்களா அப்படிங்கிறது வேற. ஆனால் எந்த இடத்துலையும் விஜய் வந்து விட்டு கொடுத்து பேசலை. தம்பி வந்தார், பேசினார், இந்த மாதிரியான சம்பவம்லாம் நடந்து போச்சு, எதிர்பார்க்காதது அப்படின்னு தான் சொல்லி பேசுகிறாங்க தவிர இவர் வந்தார் இதனால தான் நடந்தது அப்படிலாம் சொல்லி அவங்க வந்து பேச கிடையாது. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து 20 லட்ச ரூபா நிதி உதவி வந்து கொடுத்துருக்குறாரு. உங்களுக்கு தேவையானதை கேளுங்க, உங்கள் வீட்டில் ஒருவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்கிறார். அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரங்கள் வந்து துவங்க இருக்குது. இன்னும் வந்து இது சுறுசுறுப்பாக வந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல் வந்து இருக்குது. அதுக்கான அனுமதிகள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களாமா. இப்போ நிர்வாக குழு கூட்டம் வந்து போட்டிருக்காங்க. நிர்வாக குழு கூட்டத்தில் வந்து என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, கரூர் சம்பவம் மாதிரி அடுத்த ஒரு சம்பவம் வந்து நடந்துடக்கூடாது, நம்ம வந்து அது ரொம்ப கவனமாக இருக்கணும், பூத் கமிட்டியெல்லாம் வந்து அமைக்கணும், இந்த மாதிரியான வேலைகளில் வந்து நம்ம இறங்கணும். நம்ம அந்த ஒரு மாதம் வந்து நம்ம வந்து அமைதியாக இருந்தது போதும், இனிமேலும் வந்து அமைதியாக இருந்தோம் அப்படின்னா விமர்சனங்கள், ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரும், அதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, நம்ம வேலைகள் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து களத்தில் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் நம்பி எந்த கட்சியும் ஒரு கூட்டணிக்கு போக மாட்டேங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு தேர்தலில் நின்று இத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்லி அவர் நிரூபிச்சிருந்தால் ஒன்றும் தெரியாது. இதுதான் வந்து புதுசு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எலெக்ஷன் போகிறாரு, மக்களை வந்து சந்திக்க போகிறாரு. எத்தனை சதவீதம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரில. 2005 வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் வந்து கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் எலெக்ஷன்லேயே 10% வாக்குகள் வந்து வாங்கினார். 2011 எதிர்க்கட்சி தலைவராக வந்தார், அதிமுகவோட கூட்டணி வச்சு. இப்போ தனித்து மக்கள் நல கூட்டணி சொல்லி போனார், அவரை வந்து மக்கள் ஏற்றுக்கலை. அது மாதிரி நம்மளையும் மக்கள் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கக்கூடாது, யாரோடையும் கூட்டணி வைக்கக்கூடாது, நம்ம தனிச்சே தான் களங்காணணும்னு சொல்கிற ஒரு முடிவோடு திடகாத்திரமாக இருக்கிறாரு நடிகர் விஜய். யாரோடையும் கூட்டணி கிடையாது, எங்களை நம்பி கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நாங்கள் ஆட்சி அமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறத முதல் மாநாட்டிலையும் அதான் சொன்னார், 2வது மாநாட்டிலையும் அதை தான் வந்து சொல்லியிருக்கிறார். ஏகப்பட்ட விமர்சனங்கள் விஜய் மீது நம்ம வந்து வச்சாலுமே அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவுகளை கொஞ்சம் கூட தளராமல், யாருக்கும் இடம் கொடுக்காம, நாங்கள் யாரோடையும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்காராமா. இங்கே வெளியில் வந்து விஜய் அவர்கள் வந்து வெளியில் வந்து சுற்றுப்பயணம் வராமலோ மக்களை சந்திக்காமல் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா விஜயை வந்து பலவீனப்படுத்த நினைக்கிறாங்க. எப்படியாவது போட்டு அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பலவீனப்படுத்த வந்து நினைக்கிறாங்க. விஜய் வந்து அந்த 41 பேர் மரணத்தோடு முடங்கிடுவார்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் மீண்டும் அவர் வர்றது வந்து இங்கே அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய கட்சிகளுக்கே வந்து நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருச்சு. இன்னும் அடுத்தடுத்து அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், பூத் கமிட்டி அமைக்கிறதா இருக்கட்டும், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் போடுறதா இருக்கட்டும், அடுத்தடுத்த வேலைகள் வந்து சுறுசுறுப்பாக நடக்க போகுது. இப்போ சிடி நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஒரு பேசும்போது ஒரு கருத்தை சொன்னாங்க, நாங்கள் வந்து போகிற இடங்கள்லாம் வந்து கூட்டங்கள் அதிகமாக இருந்துச்சு, எங்களால் நகண்டு எங்கேயும் போக முடியலை. ஆனால் கரூரில் மட்டும் இது காவல்துறை வந்து வேகமாக அழைச்சிட்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க, அதுதான் என்னன்னு தெரியலை, நாங்கள் நீதிமன்றத்தில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 41 பேர் இழப்புங்கிறது பெரிய இழப்பு தான். இந்த இழப்பை வந்து சினிமா துறையில் அவரெல்லாம் சந்திச்சிருக்க மாட்டாங்க. போவார், நடிப்பார், வருவார், அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு இறப்பை வந்து சந்திச்சிக்க மாட்டார் இல்லையா, அது 41 பேர் அந்த இறப்பை. அதனால் கொஞ்சம் ஒரு மாதம் வந்து டைம் எடுத்துக்கிட்டார். இனி அரசியலில் விஸ்வரூபம் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு. சிடி நிர்மல்குமாரும் அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டார், யாரோடையும் கூட்டணி கிடையாது அப்படின்ட்டு. இனிமேல் அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து ஓரணிகள் திரண்டுவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓரணிகள் திரண்டு இனிமேல் எல்லாரும் விஜய் நோக்கி தான் படையெடுக்கணுமே தவிர இனி விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. யாரோட கூட்டணி வச்சா நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை இன்னைக்கு வந்து தேமுதிக இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க, டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிறாங்க. இவங்க யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆக மொத்தம் அதிமுக தாவேகா கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத சிடி நிர்மல்குமார் செய்தியாளர் சந்திப்பு மூலம் நிரூபித்துட்டார். நன்றி, வணக்கம்.